السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. آمنا بالله. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام أبلغ لسيدنا محمد صلى الله عليه وسلم منا التحية والسلام. சிறப்பு மிகுந்த இந்த ஜாவியாவில் வைத்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ரமதான் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நிகழ்வின் இன்றைய தினத்திலே இங்கே வருகை தந்திருக்கும் கண்ணியம் நிறைந்த உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அபரிவிதமான கிருபைகளை புரிந்திருக்கிறான். நம்மை எல்லாம் இந்த சிறப்பான மாதத்திலே ஒன்று கூட்டியிருக்கிறான். சென்ற ரமதானிலே நம்மோடு இருந்த எத்தனையோ மக்கள் இப்பொழுது நம்மோடு இல்லை. ஆனால் நம்முடைய ஹயாத்திலே அல்லாஹ் விசாரப்படுத்தி தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று கேட்கப்படும் பொழுது, மன் தால உம்ருஹு வ ஹசுன அமலுஹு, யாரின் ஆயுள் நீளமாக இருந்து அவனுடைய செயல்களும் நல்லதாக இருக்கிறதோ அவன்தான் என்று சொன்னார்கள். மனிதர்களிலே தீயவர் யார் என்று கேட்கப்படும் பொழுது, மன் தால உம்ருஹு வ ஸாஅ அமலுஹு, யார் அவனுடைய ஆயுள் நீளமாக இருந்து அவனுடைய அமல்கள் தீயதாக இருக்கிறதோ அவன் மனிதரிலே கெட்டவன் என்று சொன்னார்கள். எனவே ஆயுள் நீளமாக இருப்பது என்பதோடு சேர்ந்து அதிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை என்பது வந்துவிட வேண்டும் என்பது தான் மிக முக்கியமானது. அப்படி வந்துவிட்டால் அந்த ஆயுள் நீளமாக இருக்கும் காலமெல்லாம் நமக்கு நல்லதாகவே அமைந்திருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீளப்படுத்தி தந்திருக்கிறான். சிறப்பான இந்த மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். அவனுக்கு நாம் அதிகம் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். கண்ணியமான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட பாடம் சூரத்துல் அன்ஃபால். சூரத்துல் அன்ஃபாலில் இருந்து துவங்கி சூரத்து தௌபாவினுடைய பெரும்பகுதியான இடங்கள் இன்று ஓதப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு சூறாக்களும் ஏராளமான கருத்துக்களை நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. சூரத்துல் அன்ஃபால், சூரத்து தௌபா, இந்த இரண்டு சூறாக்களிலும் ஏராளமான செய்திகள் இன்று இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சூரத்துல் அன்ஃபாலிலே அதிகமான போர் குறித்த செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது. சூரத்து தௌபாவிலே முனாஃபிகீன்களை பற்றிய செய்திகள் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நேரம் இடம் தரும் அளவிற்கு ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சூரத்துல் அன்ஃபாலின் துவக்கம் தொட்டே போர்கள் குறித்து நிறைய பேசப்படுகிறது. குறிப்பாக பத்ர் போரை குறித்த செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே பத்ர் போர் என்பது மிக முக்கியத்துவம் பெற்ற போர். பத்ர் போர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற 2வது ஆண்டு ஹிஜ்ரி 2 நடைபெற்ற யுத்தம். சங்கியான இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே தான் அந்த போர் நடைபெறுகிறது. அந்த போர் நடைபெறக்கூடிய நிகழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், முஸ்லிம்கள் 313 பேர் இருந்தார்கள், எதிரிகளோ 900க்கும் அதிகம் என்ற வரலாற்று குறிப்புகளை அறிந்திருக்கிறோம். அதே போல முஸ்லிம்களிடத்திலே வாகனங்கள் குறைவாக இருந்தது, ஆயுதங்கள் குறைவாக இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே செல்ல வேண்டும் என்றால் போரை குறித்து தெரிந்தவர்கள் மிக குறைவாகத்தான் இருந்தார்கள். போரின் அனுபவம் பெற்றவர்கள் மிக குறைவாகத்தான் இருந்தார்கள். குதிரை வீரர் என்று ஒருவர் தான் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லும். அந்த அளவிற்கு போரிலே மிக குறைவான எண்ணிக்கையிலே
ஆயுதங்களும் வாகனங்களும் வீரர்களும் மிக குறைவு என்ற நிலையிலே, அதற்கு பிறகு பார்த்தால் ரமலான் மாதத்திலே ஹிஜ்ரி 2 தான் நோன்பும் கடமையாக்கப்பட்டது. ஒரு மாத நோன்பு கடமையாக்கப்பட்ட முதல் ஆண்டு அது. அப்படி நோன்பையும் பிடித்து கொண்டு எதிரிகளை சந்திப்பதற்கு முஸ்லிம்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்பொழுதுதான் முஸ்லிம்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது என்ற ஆலோசனையை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே நிகழ்த்துகிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் தங்களுடைய உறுதியான பதிலை, யா ரசூலல்லாஹ், போரிற்கு செல்வோம், எதிரிகளை சந்திப்போம், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்வதற்கு தயார் என்று சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக சொல்ல, பெருமானாரின் முகத்திலே மலர்ச்சி இல்லை. போரின் சம்பவம் மிக நீளமானது, நான் சம்பவத்திற்குள் செல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எதையோ எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பிறகு புரிந்து கொண்ட சஹாபா பெருமக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து சஹாபாக்கள் அன்சாரிகளை குறித்து யோசிக்கிறார்கள் என்பதை. ஏனென்றால் மக்கத்து சஹாபாக்கள் கூட போரை குறித்து தெரிந்தவர்கள். மதீனத்து அன்சாரிகளை பொறுத்தவரை அவர்கள் போரின் எந்த அனுபவமும் இல்லாதவர்கள், அவர்கள் விவசாயம் செய்து கொண்டு வாழ்ந்தவர்கள். எனவே அவர்களின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ளத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட பின்னால் சஹாபாக்களிலே, மதீனத்து சஹாபாக்களிலே ஒருவர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், எங்களை குறித்து சிந்திக்கிறீர்களா? நீங்கள் சமுத்திரத்தில் குதிக்க சொன்னாலும் குதிக்க தயார், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய தயார் என்ற உறுதியான பதிலை சொன்ன பிறகு பெருமானாரின் முகம் மலர்ந்தது என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். சரி, ஹை. இப்படி துவங்கிய ஒரு கஷ்டமான போர் தான் பத்ர் போர். நாம் அந்த போரை குறித்து தெரிந்திருக்கிறோம் என்றால் போர் என்ன நடந்தது என்பதை தெரிவதோடு அந்த போரினுடைய நிலையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். பத்ர் போரினுடைய நிறைவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். முஸ்லிம்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தார்கள். எதிரிகளிலே சுமார் 70 பேர் அந்த போரிலே கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை பத்ர் போரிலே ஏற்பட்டது என்றால் எப்படி ஏற்பட்டது? நாம் சூரத்துல் அன்ஃபாலிலே எடுத்து பார்க்கும் பொழுது பத்ர் போரிலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்தான், பத்ர் போரிலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்தான் என்பதை அல்லாஹ் வரிசையாக சொல்லி காட்டுகிறான் இந்த சூரத்துல் அன்ஃபாலிலே. கண்ணியமான பெருமக்களே, போரிற்காக சஹாபாக்கள் செல்கிறார்கள். சென்றால் அங்கே எதிரிகள் வந்து விட்டார்கள். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், எதிரிகள் வந்தார்கள். அவர்களை எதிர்ப்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். இப்பொழுது அங்கே சென்று பார்த்தால் நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடம், தண்ணீர் கிடைக்கக்கூடிய வசதியான இடத்தை எதிரிகள் பிடித்துக் கொள்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு கிடைத்த இடம் என்பது மேடு பள்ளமான, தண்ணீர் இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உள்ள இடம். இந்த இடத்திலே முஸ்லிம்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அங்கே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. என்னவென்று சொன்னால், ஷைத்தான் முஸ்லிம்களுடைய மனதிலே ஒரு வஸ்வாசை ஏற்படுத்துகிறான். முஸ்லிம்களுடைய மனதிலே ஒரு சிந்தனையை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று உங்களை சொல்லிக் கொள்கிறீர்கள், உங்களிடத்திலே ரசூல் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் பாருங்கள், ஒரு தண்ணீருடைய இடத்தை கூட முஷ்ரிக்கீன்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். பாருங்கள், அந்த ஒரு சிறிய இடத்தில் கூட அவர்கள் உங்களை வெற்றி கொண்டு விட்டார்கள். பாருங்கள், ஷைத்தானுடைய சூழ்ச்சி இப்படித்தான் இருக்கும். நல்லதை சொல்வதை போல மனதிலே தேவையில்லாத மோசமான சிந்தனைகளை ஏற்படுத்திவிட்டு அவன் சென்று விடுவான். அது ஷைத்தானுடைய அவனுடைய நிலை அப்படித்தான் இருக்கும். நாம் அவனுடைய விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது என்பதை சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். சஹாபாக்கள், எங்களுக்கு பெருந்தொடக்கோ அல்லது சிறுந்தொடக்கோ ஏற்பட்டால் அதை சுத்தம் செய்வதற்கு அல்லது குளிப்பதற்கு எங்களிடத்திலே தண்ணீர் கிடையாது என்று சொல்கிறார்கள். பெருந்தொடக்கு ஏற்பட்டால் குளிக்க வேண்டும், சிறுந்தொடக்கு ஏற்பட்டால் உது செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் கூட எங்களிடத்திலே தண்ணீர் கிடையாது, குடிப்பதற்கு எங்களிடத்திலே தண்ணீர் கிடையாது, நாங்கள் துறக்குடனே தொழக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை பத்ர் போரிலே. எனவே தான் ஷைத்தான் மனதிலே போடுகிறான், நீங்கள் தஸஅமூன அன்னக்கும் அவுலியா அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று உங்களை சொல்லிக் கொள்கிறீர்கள். வஃபீக்கும் ரசூலுஹு, உங்களிடத்திலே ரசூல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் பாருங்கள், இந்த தண்ணீரினுடைய இடத்திலே கூட உங்களால் எதிரிகளை மிஞ்ச முடியவில்லை, அவர்கள் உங்களை வெற்றி கொண்டு விட்டார்கள் என்ற ஒரு மோசமான சிந்தனையை ஷைத்தான் முஸ்லிம்களுடைய மனதிலே விதைக்கிறான். இப்பொழுது தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வானத்திலிருந்து மலையை இறக்குகிறான். அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை பொழியச் செய்கிறான்.
செய்தால் இப்பொழுது இவர்கள் இருக்கும் இடமெல்லாம் தண்ணீர் சூழ்ந்து விட்டது. மழை பொழிந்தால் இங்கே மேடு பள்ளங்கள் இருக்கிறது, தண்ணீரை தேக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த இடத்திலே நல்ல தண்ணீர் சேர்ந்து விட்டது. எதிரிகளின் நிலை அதிகமாக தண்ணீர் ஆனால் என்ன ஆகும்? அது பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு எதிரிகளுடைய நிலை ஆகிவிடுகிறது. இப்படி அல்லாஹ் உதவி செய்தான். அதே குர்ஆனிலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நினைவுபடுத்தி சொல்கிறான், இது யுகஷிக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு வ யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஆ. வானத்திலிருந்து உங்களுக்கு அவன் தண்ணீரை இறக்கினானே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். லியுதஹிரகும் பிஹி வ யுذஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தானி. அந்த தண்ணீரை அனுப்பி அவன் உங்களை சுத்தப்படுத்தினான். ஷைத்தான் உங்கள் மீது போட்ட அந்த தீங்கான எண்ணத்தை அவன் நீக்கினான். தண்ணீரை இறக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி கண்ணுக்கு முன்னால் தெரிந்து விட்டது. எனவே இப்பொழுது இந்த தண்ணீரும் உங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு தண்ணீரை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் குடித்தோம், குளித்தோம், ஒது செய்தோம், தூய்மை செய்து கொண்டோம், எங்களுடைய வாகனங்களுக்கும் நாங்கள் தண்ணீர் புகட்டினோம், எங்களுக்கு நிறைவாக தண்ணீர் கிடைத்து விட்டது. அப்படி ஒரு தண்ணீரை கொடுப்பதன் மூலம் உங்களையும் அவன் தூய்மைப்படுத்தினான். ஷைத்தான் உங்களுடைய மனதிலே போட்ட அந்த தீய எண்ணத்தை உங்களை விட்டும் அவன் நீக்கினான். இது ஒரு செய்தி. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நேரத்திலே மழையை பொழிந்து முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான் என்பதை குர்ஆனினுடைய இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த மழை இறங்கிய பிறகு முஸ்லிம்கள் அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனவே தான் அதன் மூலமாக முஸ்லிம்களுடைய மனதும் உறுதி கொண்டது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இதயத்திலே உறுதி ஏற்படுகிறது, உங்களுடைய பாதம் தரிப்பாடாக ஆகிறது. அல்லாஹ்வினுடைய அந்த உறுதியான தவக்குல் வந்துவிட்டது. அல்லாஹ்வினுடைய உதவியை அந்த முஸ்லிம்கள் கண்ணுக்கு முன்னால் பார்த்து விட்டார்கள். இப்படி ஒரு சிந்தனை மனதிலே ஏற்பட்ட நேரத்திலே மழை பொழிதல் என்பது, அதன் மூலமாக தண்ணீர் இங்கே கிடைத்து அது நிரப்பமான முறையிலே ஆகிவிட்டது என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக, அல்லாஹ்வின் உதவி கிடைத்து விட்டது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அவை அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, இது ஒன்று. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது அந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்தான் என்றால், இது யுகஷிக்கும் நுஆஸ. இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் நுஆஸை முற்படுத்தி சொல்கிறான். நான் உங்களுக்கு ஒரு தூக்கத்தை தந்தேன் என்கிறான். தூக்கத்தை தந்தேன் என்கிறான். அதற்கு பிறகு மழையை குறித்து சொல்கிறான். ஆனால் பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இந்த நிகழ்வு என்பதை பார்க்கும் பொழுது முதலிலே மழை பொழிந்தது, அதற்கு பிறகுதான் தூக்கம் ஏற்பட்டது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். மழை பொழிந்தது, இப்பொழுது முஸ்லிம்களுடைய மனதெல்லாம் நிம்மதி கொண்டது. இப்படி நிம்மதி ஏற்பட்ட பிறகு இது யுகஷிக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்தான். நுஆஸ் என்றால் சிறு தூக்கம் என்று பொருள். ஒரு சிறு தூக்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்தான். பொதுவாக போரிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை, எதிரிகள் வந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். நம்மை விட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக அந்த எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே எல்லா பலங்களும் எல்லா வசதிகளும் இருக்கிறது, நம்மிடத்திலே மிக குறைவு. இந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய மனம் எப்பொழுதும் படப்படப்போடு பதைத்துக் கொண்டு இருக்கும், கஷ்டத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கும். எப்படி தூக்கம் வரும்? ஆனால் அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் தூங்கினார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இது யுகஷிக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு. இதனுடைய விளக்கத்திலே பெருமக்கள் சொல்கிறார்கள், அந்த பத்ர் யுத்தத்திற்கு அந்த களத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே, போரிற்கு முன்னால் நாங்கள் தங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு இரவிலே பார்க்கிறோம், எல்லா முஸ்லிம்களும் தூங்கிவிட்டார்கள், ஒருவரை தவிர. அவர்கள் தான் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் மட்டும்தான் முழிச்சிருக்கிறாங்க. அவர்கள் விழித்திருந்து முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், ஒரு சிறிய படை இருக்கிறது, ஒரு சிறிய படை இருக்கிறது, இந்த படை மட்டும் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு வேறு யாரும் கிடையாது. ஒரு சிறிய படை இருக்கிறது, இந்த படை அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு வேறு யாரும் கிடையாது. எனவே இந்த படையை காப்பாற்று என்று இரவு முழுக்க சஜிதாவிலே இருந்து நமக்காக, நாம் இன்று முஸ்லிம்களாக வாழ்வதற்காக, அன்று நமது உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அந்த இரவிலே விழித்துக் கொண்டிருந்த ஒரே கண் நமது நாயகம், நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் தான். மற்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான் என்று பெருமக்கள் நமக்கு இந்த வசனத்தின் விளக்கத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படி துஆ செய்த பின்னால் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றும் பெருமானாரின் உற்ற நண்பராய் எல்லா நிகழ்வுகளிலும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பெருமகனார் அவர்கள் பெருமானார் இடத்திலே வந்து ஆறுதல் சொல்லி, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஆறுதல் எல்லாம் சொன்னார்கள்.
அப்பொழுது ஏனென்றால் பெருமானார் அவ்வளவு கவலையில இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது, உலகத்தில் அல்லாஹ் வணங்கப்படாமல் ஆகிவிடக் கூடாது என்பதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் கவலையை பார்த்து இருந்த பின்னால் பெருமானாருக்கும் ஒரு சிறு தூக்கம் வருகிறது. தூங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை விழித்து புன்முறுவல் பூத்தவர்களாக சிரித்த முகத்தோடு சொன்னார்கள், அபஷிர் யா அபா பக்கர், அபூபக்கர் அவர்களை நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நற்செய்தியை என்னிடத்திலே சொல்லி சென்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவர்களாக தாங்கள் இருந்த அந்த குடிசையிலிருந்து வெளியே வருகிறார்கள். சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், இந்த படை அது புறமுதுகி காட்டு ஓடும், அழிக்கப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே வெளியே வருகிறார்கள். இப்படி ஒரு உதவியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்கிறான். மழையை இலக்கி உதவி செய்தான், தூக்கத்தை கொடுத்தும் உதவி செய்கிறான். ஏனென்றால் தூக்கம் இல்லை என்றால் பொதுவாக நாம் அறிந்து கொள்ள முடியும், நமக்கெல்லாம் தெரியும், தூக்கம் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது. தூக்கம் இல்லை என்றால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் தூக்க மாத்திரையை போட்டும் தூக்கம் வரவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைகளை நாம் காணும் பொழுது தூக்கத்தினுடைய மகிமையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மனதிலே ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கவலைகளை எல்லாம் நீக்கி உடலிற்கு நிம்மதியை தருவது தூக்கம். அந்த தூக்கத்தை ஒரு மனிதன் தானாக அடைந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் முடியாது. அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த தூக்கம் கிடைக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட தூக்கம் எப்பொழுதும் அல்லாஹ்வின் புறத்திலே கிடைக்க வேண்டும். குறிப்பாக இதை போன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே அந்த தூக்கம் கிடைத்து விடுவது என்பது அல்லாஹ் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்கள் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார்கள். பொதுவாக இதே போன்ற போர் நேரத்திலே தூக்கம் கிடைப்பது என்பது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தனது தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். போர் நேரத்திலே தூக்கம் கிடைப்பது என்பது அது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் சில மக்களுக்கு தொழுகையிலே தூக்கமாகி விடுகிறது. இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். தொழுகையினுடைய இன்பம் இல்லாததின் காரணத்தினால், அதனுடைய ஈடுபாடு குறைவதின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய தூக்கம் என்பது அது ஷைத்தான் போடக்கூடியது. போரினுடைய மன கஷ்டமான இந்த சூழ்நிலையிலே தூக்கம் கிடைப்பது என்பது அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய மனதிலே என்றும் நிம்மதியை தருவானாக. கண்ணியமான பெருமக்களே, பத்ர் போரிலே அல்லாஹ் வேறு எப்படி உதவி செய்தான் என்பதை இந்த சூரத்துல் அன்ஃபாலிலே நினைவுபடுத்துகிறான். இத் யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா. பத்ர் போர், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல முஸ்லிம்களை விட பல மடங்கு கூடியவர்கள் எதிரிகள். இங்கே 313 பேர், எதிர்த்தரப்பிலே 900க்கும் 1000க்கும் இடையில் என்று சொல்கிறார்கள். ஆக கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவை காட்டுகிறான். அந்த கனவிலே எதிரிகள் மிக சொற்பமாக இருப்பதை போல தெரிகிறது. எதிரிகள் மிக கொஞ்சமான மக்கள் இருப்பதை போல தெரிகிறது. பொதுவாக நிறைய பேரை பார்த்தா நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டும், பதட்டம் ஏற்பட்டு விடும். எனவே குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதாக நாம் அறிந்து கொண்டால் மனதிலே ஒரு தைரியம் ஏற்படும் இல்லையா? மனது தைரியத்தை கொண்டுதானே எதுவும் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுடைய மனதிலே ஒரு தைரியத்தை ஏற்படுத்துவதற்காக மிக குறைவானவர்களாகவே அந்த எதிரிகளை அல்லாஹ் காட்டுகிறான். இஸ் யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா வலவ் அராகஹும் கஸீரன் லஃபஷில்தும். அல்லாஹ் நிறைய பேர் இருப்பதை போல காட்டியிருந்தால் இவர்களுக்கு மனதிலே தைரியம் இழந்து விடுவார்கள். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக குறைவானவர்கள் இருப்பதை போல காட்டி உங்களுடைய மனதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சலாமத்தை ஏற்படுத்தினான் என்று குறிப்பிடுகிறான். வலாக்கின் அல்லாஹ் சல்லம், கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி காட்டி உங்க மனதில ஒரு சலாமத்தை ஏற்படுத்தினான், நிம்மதியை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகிறான். இது பத்ர் போரிலே அல்லாஹ் செய்த மற்றொரு உதவி. எதிரிகள் மிக குறைவானவர்கள் இருப்பதை போல பெருமானார் கண்டு அதை முஸ்லிம்கள் இடத்திலே சொல்கிறார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப கொஞ்சமான நாட்கள் தானே, பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தைரியமான மனநிலைக்கு வருகிறார்கள். இது ஒரு அல்லாஹ்வினுடைய உதவி. மிக சுருக்கமாக வேகமாகவே நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பத்ர் போரிலே செய்த இன்னொரு உதவியையும் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நினைவுபடுத்தும் போது இது என்று அல்லாஹ் சொல்லியே நினைவுபடுத்துகிறான். அதாவது அந்த நேரத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று பொருள். இவ்வளவு அல்லாஹ்வினுடைய உதவி எப்படி வந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த செய்திகளை மட்டும் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறேன், போரினுடைய செய்திக்குள் நுழையாமல். வஇத் யுரீகுமுஹும் இதில் தகைதும் ஃபீ அயுனிக்கும் கலீலா. கனவுல மட்டும் இல்ல, போருக்காக 2 பேரும் சந்திக்கிறாங்க. எதிரிகளும் முஸ்லிம்களும் போருக்காக சந்திக்கக்கூடிய நிலை. இந்த நேரத்திலும் முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள் எதிரிகள் ரொம்ப கொஞ்சமான ஆட்கள் மாதிரி தெரியுது. அல்லாஹ் அப்படி காட்டுகிறான். வஇத் யுரீகுமுஹும் இதில் தகைதும் ஃபீ அயுனிக்கும் கலீலா. நீங்கள் சந்தித்தீர்களே போரிலே, அந்த நேரத்திலும் உங்களுக்கு அந்த எதிரிகளை அல்லாஹ் மிக குறைவானவர்களாக காட்டினான். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பத்ர் போர்ல எங்களுக்கு ரொம்ப கம்மியான எதிரிகள் இருப்பதை போல தெரிந்தது. எந்த அளவுக்கு என்றால், பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாங்க. அந்த சஹாபிட்ட நான் கேட்டேன், இவங்க ஒரு 70 பேர் இருப்பாங்களான்னு கேட்டேன். இருந்தது எத்தனை பேர்?
900க்கும் அதிகமானவர்கள். நான் கேட்டேன், ஒரு 70 பேர் இருப்பாங்களா எதிரிகள் என்று கேட்டேன். அவங்க பார்த்துட்டு இல்ல, ஒரு 100 பேர் இருப்பார்கள் போல தெரிகிறது என்று அந்த சஹாபி சொன்னார்கள் என்கிறார்கள் சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவ்வளவு குறைவானவர்களை போல அல்லாஹ் காட்டினான். பிறகு நாம் அந்த தரப்பிலிருந்து உள்ளவர்களை பிடித்து நாம் விசாரிக்கும் பொழுது தெரிகிறது அங்கே சுமார் 1000 பேர் இருந்தார்கள் என்பது என்று சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, இப்படி சஹாபாக்களிடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா முஸ்லிம்களிடத்திலே அந்த எதிரிகளை மிக குறைவானவர்களாக காட்டினான். இது பத்ர் போரிலே அல்லாஹ் செய்த ஒரு உதவி. இன்னொரு வார்த்தையை சொல்கிறான், வைது யுரீகுமுஹும் இதில் தகைத்தும் ஃபீ அயுனிக்கும் கலீலா வ யுகல்லிலுக்கும் ஃபீ அயுனிஹிம். எதிரிகளுடைய கண்களிலே முஸ்லிம்களை ரொம்ப கம்மியா காட்டினான் அல்லாஹ். முஸ்லிம்களுடைய கண்களிலே எதிரிகளை குறைவாக காட்டும் பொழுது அது ஒரு பாக்கியம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எதிரிகளுடைய கண்களிலே உங்களையும் நாம் மிக குறைவாக காட்டினோம். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஏன் அல்லாஹ் முஸ்லிம்களை எதிரிகளிடத்திலே கம்மியாக காட்டினான் என்றால் ரொம்ப கூடுதலாக தெரிந்தால் திரும்பி போய்விடுவார்கள். ஆனால் இந்த போரிலே அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, இந்த போர் நடைபெற்று ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நிறைய பேர் இருப்பதாக தெரிந்தால் அவர்களிடத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் திரும்பி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே மிக குறைவானவர்களைப் போல காட்டி போரிற்குள் அவர்களை இழுப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களையும் எதிரிகளுடைய கண்களிலே மிக குறைவாக காட்டினான் என்று இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், லியக்தி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா. அல்லாஹ் எது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டானோ, இங்கே போர் நடைபெற வேண்டும், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு மிக பெரும் வெற்றி கிடைக்க வேண்டும், மிக பெரும் வாய்ப்புகள் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அல்லவா, அந்த காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக எதிரிகளுடைய கண்களிலே உங்களை மிக குறைவாக அல்லாஹ் காட்டினான். போருக்கு வந்த பிறகு என்ன ஆனது என்று சொன்னால், இன்னொரு இடத்திலே சூரத் ஆலி இம்ரானிலே வரக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யரவுனஹும் மிஸ்லைஹிம் ரஅயல் ஐன். போருக்குள்ள வந்தாச்சு, போர் ஆரம்பிச்சது. இப்பொழுது முஸ்லிம்களை அவர்களுக்கு 2 மடங்காக அல்லாஹ் காட்டினானாம். ரொம்ப அதிகமானவர்களை போல தெரிந்தது. போருக்கு வர முன்னாடி நம்ம கொஞ்சமான மக்களை போல அல்லாஹ் காட்டிட்டான். காட்டி போருக்குள் வர செய்த பின்னால் இப்பொழுது பார்த்தால் முஸ்லிம்கள் நிறைய பேர் நிற்பதை போல, 2 மடங்கு அதிகமான மக்கள் நிற்பதை போல அந்த எதிரிகள் கண்டார்கள் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான். எப்படி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் உதவி எக்காலத்திலும் நமக்கும் இருக்கும் என்பதை நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறேன். கண்ணியமான பெருமக்களே, இப்படியெல்லாம் உதவி செய்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா போர்க்களத்திற்குள் முஸ்லிம்களை அனுப்பிவிட்டான். எதிரிகளும் முஸ்லிம்களும் சந்திக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மிக அற்புதமான மற்றொரு உதவியை செய்கிறான். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், பத்ர் போர்க்களத்திலே மலக்குகளின் படையை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இறக்குகிறார். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன். உங்களுக்கு 1000 மலக்குகளை நாம் அனுப்பி உதவி செய்தோம், அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா குறிப்பிடுகிறான். பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த போரிலே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா 1000 மலக்குகளை அனுப்பினான். 500 மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே பெருமானாருக்கு வலது பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். இன்னொரு 500 மலக்குகள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே பெருமானாருக்கு இடது பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார்கள் என்பதை தஃப்சீரிலே நாம் காண முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, 1000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பிய பொழுதுதான் படை மிக அதிகமானவர்களை போல எதிரிகளுடைய கண்களிலே இப்பொழுது காட்டப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, போருக்குள்ள வர வரைக்கும் குறைவானவர்களை போல தெரிந்தது, உள்ளுக்குள் வந்தவுடன் முஸ்லிம்கள் அதிகமானவர்களாக தெரிந்தது என்று சொன்னேன் அல்லவா. மலக்கரின் படையை அல்லாஹ் இறக்கி அதன் மூலமாக முஸ்லிம்கள் மிக அதிகமானவர்கள் இருப்பதை போல அவர்களுடைய கண்களிலே அல்லாஹ் காண செய்தான். இந்த மலக்குகளை அனுப்பி மிக பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். சையதுனா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே சொல்வார்கள், இங்க முஸ்லிம்கள் குறைவானவர்கள் என்பதை போல தெரிகிறது, இன்னொரு இடத்திலே முஸ்லிம்கள் அதிகமானவர்களை போல தெரிகிறது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். இது போருக்கு முன்னால், அது போருக்குள் சென்ற பிறகு. எனவே இந்த ரெண்டும் வேறுபட்டது என்று நினைத்து விடக்கூடாது. இந்த இரண்டிற்கும் சேர்ந்த கருத்து இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள். சரி, இப்பொழுது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மலக்குகளின் மூலமாக மிகப்பெரிய உதவியை செய்தான். எப்படி என்றால், சஹாபாக்கள் சொல்வார்கள், நான் போருக்கு செல்வோம், எதிரிகளை வீழ்த்துவதற்காக எங்களுடைய வாளை கையில் எடுத்து நாங்கள் தூக்குவோம், நாங்கள் அவருடைய கழுத்தில் கூட வைத்திருக்க மாட்டோம், கழுத்து கீழே விழுந்துவிடும், கொலை செய்யப்பட்டு விடுவார்கள். எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்பது எங்களுக்கே தெரியாது. அது மலக்களை கொண்டு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்பதை சஹாபாக்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் அந்த பத்ர் யுத்தத்திலே, இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி, பத்ர் யுத்தத்திலே ஒரு முஸ்லிம் ஒரு எதிரியை துரத்தி கொண்டு செல்கிறார்கள். அந்த நேரத்திலே திடீரென்று ஒரு விதமான அசர் அவருக்கு முன்னால் ஏற்படுகிறது. ஒரு விதமான சப்தமும் கேட்கிறது. அந்த சப்தம் என்பது ஒருவர் சாட்டையினால் சுழற்றி அடிப்பதை போல சப்தம் கேட்கிறது. ஒரு சத்தம், சாட்டையினால் ஒருவர் சுழற்றி அடிப்பதை போல ஒரு சப்தம் கேட்கிறது. இப்பொழுது இந்த மனிதர் விரட்டி கொண்டு செல்கிறார்கள்.
ஒரு எதிரியை அடிப்பதற்காக. ஆனால் அப்பொழுது இந்த சப்தம் கேட்க அந்த எதிரியோ கீழே விழுகிறான். அப்பொழுது இந்த முஸ்லிம் அவரை அந்த எதிரியை பார்க்கிறாங்க. அவனுடைய மூக்கிலே சாட்டையால் அடிக்கப்பட்ட காயம் எங்களுக்கு தெரிந்தது. சாட்டையால் அடிக்கப்பட்ட காயம் அவனுடைய மூக்கிலே இருந்தது. அவனுடைய முகத்திலே அந்த சாட்டையினுடைய அடையாளங்கள் இருந்தது. அவன் அதிலே வீழ்ந்து கிடந்தான். இதை நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று நான் சொல்லும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸதகத, நீங்கள் உண்மையை தான் சொன்னீர்கள். அது 3வது வானத்திலிருந்து ஒரு மலக்கு வந்து அப்படி செய்தார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மலக்குகளின் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த பத்ர் யுத்தத்திலே உதவி செய்தான் என்ற செய்தியை நாம் காண முடிகிறது. அதே போல பத்ர் போரிலே இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. எதிரிகள் தரப்பிலே, முஸ்லிம்களுடைய எதிரிகளுடைய தரப்பிலே இப்லீஸ் வந்து அவனும் மிகப்பெரிய பங்கு செய்தான். போரிலே பங்கு செய்வதை போல காட்டிக்கொண்டான். நான் உங்களோடு நிற்பேன் என்று சொன்னான். அப்படி ஒரு மனிதரை போல மனித தோற்றத்திலே வந்து எப்பொழுதும் உங்களோடு நான் கைகோர்த்து நிற்பேன் என்று சொல்லி போரிலே வந்து நின்றான். ஆனால் மலக்கே இறங்குவதை அவன் பார்த்த பின்னால் அவன் விரண்டோடினான். போர்க்களத்தை விட்டும் அவன் விரண்டோடினான். அதை பார்த்ததும் ஒருவர் பிடித்து, ஏன் எங்களோடு ஒன்றாக நிற்பேன் என்று தானே சொன்னாய், நீ ஏன் இப்பொழுது விரண்டோடுகிறாய் என்று அவனை பிடிக்கும் பொழுது அவன் சொல்லி சென்றானாம், இன்னி பரி உம்மின்கும் இன்னி அரா மாலா தரவுன இன்னி அகாஃபுல்லா, நான் உங்களை விட்டு விலகிக் கொள்கிறேன். நீங்கள் பார்க்காத ஒரு காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அங்க மலக்கினுடைய பட்டாளத்தை அவன் பார்க்கிறான். நீங்கள் பார்க்காத ஒரு காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அந்த இடத்திலிருந்து ஷைத்தான் விரண்டோடி விட்டான், இப்லீஸ் என்பதை நாம் இந்த பத்ரினுடைய சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, ஷைத்தானுடைய சூழ்ச்சி இவ்வளவு தான். இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானது. அதிலே நாம் வீழ்ந்து விடக்கூடாது. ஷைத்தான் தான் மிகப்பெரியவனைப் போல மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்வதைப் போல நம்முடைய மனதிலே வந்து போடுவான். ஆனால் நாம் உறுதி எடுத்துக் கொண்டால், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துக் கொண்டால், ஷைத்தான் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற உறுதியிலே நாம் இருப்போமே, ஆனால் அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். எல்லா நேரங்களிலும் மர்மையிலே சென்ற பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர், எல்லா நிலைகளும் முடிந்து மர்மையிலே ஷைத்தான் சொல்லலாம், அல்லாஹ் உங்களுக்கும் வாக்குறுதி தந்தான், எனக்கும் வாக்குறுதி தந்தான். சந்த வாக்குறுதி அவன் நிறைவேற்றி கொண்டான். முஸ்லிம்கள் அவனை பழித்துக் கொள்வார்கள், காஃபிர்கள் எதிரிகள் அவனை பழித்துக் கொள்வார்கள். உன்னால் தானே நாங்கள் இப்படி ஆகிவிட்டோம், உன்னால் தானே நாங்கள் நரகத்திற்கு வந்து விட்டோம், உன்னால் தானே நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று ஷைத்தானை பழிக்கும் பொழுது அவன் சொல்லிடுவான், இல்ல அப்படிலாம் உன்ல ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்ன பழிக்காதீங்க, உங்களையே நீங்க பழிச்சுக்கிறீங்க, எனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, நான் உங்களிடத்திலே சொன்னேன், நீங்க கேட்டுக்கிட்டீங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று ஷைத்தான் சொல்லி கையை விரித்து விடுவான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் பல இடங்களிலே இந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிடுகிறான். எனவே ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கும் பொழுது நாம் மிக கவனமாக இருந்து அவனிடத்திலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு சூழ்ச்சியையும் செய்வான். இப்படி வரும்பொழுது கையை விரித்து விடுவான். இன்னி பரி உம்மின்கும், உங்களை விட்டு நான் விரண்டோடி விடுகிறேன். இன்னி அரா மாலா தரவுன இன்னி அகாஃபுல்லா, நான் நீங்கள் பார்க்காததை எல்லாம் பார்க்கிறேன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொன்னவனாக ஷைத்தான் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான் என்ற செய்தியையும் கண்ணியமான பெருமக்களே நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் மலக்கரை கொண்டு எப்படி உதவி செய்தான் என்பதை இன்னொரு வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தும். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எதிரிகளுடைய தரப்பிலே போருக்கு வந்திருந்தார்கள். பத்ர் யுத்தத்திற்கு போரிலே கைது செய்யப்பட்டவர்களிலே அவர்களும் ஒருவர். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். எதிரிகளுடைய தரப்பிலிருந்து வந்திருந்தார்கள், போரிலே கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட பின்னால் வந்து பெருமானார் இடத்திலே சொல்கிறார்கள், பெருமானாருக்கு யார், சிறிய தந்தை தானே, நான் ஒரு அன்சாரி அவரை பிடித்து வந்து கொடுக்குறாங்க, போற கைது செய்து, என்னை இவர் பிடிக்க இல்லையே, என்னை ஒருவர் பிடித்தார், அவர் மிக கம்பீரமானவராக இருந்தார், மிக வக்காராக இருந்தார், ஒரு குதிரை வீரராக இருந்தார், மிக வெண்மையானவராக இருந்தார், கருப்பு முடியுடையவராக இருந்தார், அப்படிப்பட்ட ஒரு ஆளும் என்ன பிடிச்சாங்க, இந்த ஆள் என்ன பிடிக்க இல்லையே, இவர் கைக்கு நான் எப்போ போனேன் என்று சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி அன்சாரி, இல்லை நான் தானே பிடித்தேன் என்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், இல்லை, உங்களை பிடித்தது ஒரு மலக்கு. அப்பாஸ் நாயத்தை அந்த நேரத்தில் அப்பாஸ் அவர்களை பிடித்தது ஒரு மலக்கு, அவர்கள் உங்கள் கையிலே ஒப்படைத்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் புகாரி உட்பட பல கிரந்தங்களிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பத்ர் போரிலே மலக்குகளை கொண்டு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். அதே போல பத்ர் போரிலே அல்லாஹ் செய்த இன்னொரு உதவியை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். வமா ரமைத இத் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா. பத்ர் போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னோம் அல்லவா. இரவிலே இருந்து யா அல்லாஹ், இந்த படை அழிந்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு வேறு படை இல்லாமல் ஆகிவிடும் என்று துஆ செய்து கொண்டிருந்தார்களே. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி வீசுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பிடி மண்ணை அள்ளி ஷாஹத்தில் உஜூ, அந்த முகங்கள் எல்லாம் நாசமாகி விடட்டும் என்று சொன்னவர்களாக மண்ணை வீசினார்கள். அப்படி வீசிய பொழுது அந்த மண் யாருடைய முகத்தில் எல்லாம் பட்டதோ அவர்கள் எல்லாம் அந்த போரிலே
கொலை செய்யப்பட்டார்கள். பலர் புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை எதிரிகளுக்கு ஏற்பட்டது. இந்த நிலையை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறான், ஒமார் ரமைத்த, அந்த மண்ணை அள்ளி நீங்கள் வீசினீர்கள் அல்லவா, இது ரமைத்த, அந்த நேரத்திலே நீங்கள் வீசவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, மண்ணை அள்ளி நீங்க வீசினீங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் வீசவில்லை, அல்லாஹ் வீசினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வீசியதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எதிரிகளுடைய முகத்திலேயும் கண்களிலேயும் சென்று அல்லாஹ் சேர்த்தான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி ஒரு உதவியும் பத்ர் யுத்தத்திலே செய்தான். ஹிஜ்ரத்துடைய நேரத்திலும் நமக்கு தெரியும், பெருமானாருடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு எதிரிகள் நின்ற நேரத்திலே அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண்ணை அள்ளி வீசினார்கள். எதிரிகளுடைய கண்களை எல்லாம் அது பட்டது. எனவே அவர்கள் கண்களை கசக்கும் நேரத்திலே பெருமானார் தப்பித்துச் சென்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, இப்படி ஒரு உதவியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பத்ர் போரிலே செய்தான் என்பதை நினைவுபடுத்திவிட்டு சொல்கிறான், ஒலி யுப்லியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா, முஃமின்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துகிறான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இப்பொழுது நான் ஏன் இவ்வளவும் சொல்கிறேன் என்றால், நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுக்கு உதவி செய்திருக்கிறான். இந்த வசனத்தின் விளக்கத்திலே பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள், லியுரஃபல் முஃமினீன மின் நிஅமதிஹி அலைஹிம். ஒரு முஃமின் இதை போன்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவர்கள் மீது எப்படிப்பட்ட நியாமத்துகளை சொரிந்திருக்கிறான், எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறான் என்பதை ஒரு முஃமின் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதிரிகளுக்கு முன்னால், அதிகமான எதிரிகளுக்கு முன்னால் மிக குறைவானவர்களை நிறுத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அதை நினைத்து அல்லாஹ்விற்கு அவர்கள் சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் இதன் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே தான் இத்தனை உதவிகளையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி நிறைய உதவிகளை பத்ர் போரிலே முஸ்லிம்களுக்கு செய்தான். சையதுனா உக்காஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் போரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி. உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பத்ர் போரிலே நான் போர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது என் கையிலே இருந்த வாள் உடைந்து விட்டது. இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே ஒரு கட்டையை எடுத்து தந்தார்கள். என் கையிலே அதை பிடித்ததும் அது ஒரு சிறந்த வாளாக ஆனது. அந்த வாளை கொண்டு நான் போர் செய்தேன். இதுவும் அல்லாஹ் செய்த ஒரு உதவி. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முஅஜிஸாவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இந்த அற்புதத்தை நிகழ்த்தினான். கையில் எடுத்து கொடுத்த அந்த கட்டை ஒரு வாளாக மாறியது. அந்த வாளை கொண்டு நான் போர் செய்தேன். போரிலே இந்த போர் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட சையதுனா சித்திக் நாயகத்தினுடைய காலத்திலே நடைபெற்ற முர்த்ததுகளுக்கு எதிரான போரிலே தான் சையதுனா உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அத்தனை போர்களிலும் நான் அந்த வாளை கொண்டே நான் போர் செய்து கொண்டு இருந்தேன் என்ற குறிப்பையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த வாளுக்கு அவுன், உதவி என்றே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, இப்படி சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த போரிலே மிகப்பெரிய உதவியை செய்தான். ஃபாத்திலூஹும் யுஅذிபுஹும் அல்லாஹு பிஐதீக்கும், அல்லாஹ் உங்கள் மூலமாக அந்த எதிரிகளை வேதனை செய்வதற்காக. அதாவது போர் நடைபெற்றது என்று சொன்னால் ஏன் நடைபெற்றது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்தின் விளக்கத்தில் கூட பெருமக்கள் சொல்வார்கள். உதாரணத்துக்கு அபூஜஹில் அந்த போரிலே நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், 2 சிறுவர்களை வைத்து வெட்டப்பட்டான். முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வெட்டினார்கள். குன்றுயிரமாக கிடந்த அபூஜஹிலை பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவனை சென்று வெட்டினார்கள். இவர்கள் எல்லாம் அவனுடைய பார்வையிலே சிறியவர்களாக, தாழ்ந்தவர்களாக காணப்பட்டவர்கள். அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை கொண்டு அவனுக்கு ஒரு இழிவான மரணத்தை கொடுத்தான். மற்றவர்களை போல ஆதிற்கோ சமூகத்திற்கோ கொடுக்கப்பட்டதை போல ஒரு இயற்கை சீற்றத்தையோ, ஒரு மலையையோ, வெள்ளத்தையோ, ஒரு காற்றையோ அனுப்பி அல்லாஹ்வால் அழிக்க முடியும். ஆனால் இழிவான ஒரு மரணத்தை இவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக யுஅذிபுஹுமுல்லாஹு பிஐதீக்கும், உங்களுடைய கரங்களால் அவர்களை அல்லாஹ் வேதனை செய்து வயுஹ்ஸிஹிம் அவர்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி வயன்சுருக்கும் அலைஹிம் அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு அவன் உதவி செய்வதற்காகத்தான் இந்த போரை அல்லாஹ் ஏற்படுத்தினான். வயஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன், முஃமின்களுடைய இதயத்திலே ஷிஃபாவை அல்லாஹ் கொடுப்பதற்காக இப்படி செய்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே குறிப்பிடுகிறான். இந்த போர்களை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த செய்தியை எல்லாம் சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் இந்த செய்திகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்துவதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை தந்திருக்கிறான், நமக்கு மிகப்பெரிய பாடங்களை தந்திருக்கிறான். லியஹ்லிக மன் ஹலக அன் பையினா வ யஹ்யா மன் ஹய்ய அன் பையினா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த வசனம் என்னவென்று சொன்னால், அழியக்கூடியவர்கள் அந்த தெளிவான அத்தாட்சியோடு அழிந்து கொள்வதற்காக, வாழக்கூடியவர்கள் அந்த தெளிவான அத்தாட்சியோடு வாழ்வதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறான். அப்படி என்றால் என்ன என்பதை விளக்கம் சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள், ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், முஃமின்கள் அந்த ஈமானிலே உறுதியாக இருப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். நம்முடைய ஈமான் உறுதி பெறுவதற்கு, வலிமை பெறுவதற்கு, அல்லாஹ் மீதான தவக்குல் நம்முடைய மனதிலே நிறைவதற்கு பத்ர் போர் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி என்பதை நாம் எல்லாம் அறிந்து தானே இருக்கிறோம். பத்ர் போரிலே நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதைத்தானே நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் காணும் பொழுது அல்லாஹ் எப்படியும் நமக்கு உதவி செய்வான்,
அவனுடைய உதவி இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நமக்கு நெருக்கமாகவே இருக்கிறது, அவன் உதவி செய்வான். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ்வின் உதவியும் அவனுடைய வெற்றியும் நமக்கு மிக நெருக்கமாகவே இருக்கிறது என்று ஒரு முஃமின்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அந்த முஃமின் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைய மாட்டான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் லா தயஸு மின் ரௌஹில்லாஹ், முஃமின் நிராசை அடைய மாட்டான். ஏனென்றால் பத்ர் போர் அவனுக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை தருகிறது. என்றும் எதிர்பார்க்காத விதத்தில் இருந்து அல்லாஹ் உதவி செய்தான் பத்ர் போரிலே. இதையெல்லாம் எனவே தான் வாழக்கூடியவர்கள் என்றால் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அந்த உறுதியான ஆதாரத்தோடு உறுதியான நம்பிக்கையோடு ஈமான் கொள்வதற்காக. ஆனால் ஈமான் கொள்ளாமல் மறுக்கக்கூடியவர்களும் இவ்வளவு அற்புதமான ஆதாரத்தை காட்டிய பின்னும் அவர்கள் மறுத்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக ஆகும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிறான் என்பதை இந்த வசனத்தின் விளக்கத்திலே என்ற வசனத்தின் விளக்கத்திலே பெருமக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே கண்ணியமான பெருமக்களே, அப்படி ஒரு பத்ர் யுத்தம் நடைபெற்ற சங்கியான ரமலான் மாதத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய மனதிலே உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் அல்லாஹ்வின் உதவி நம் புறத்திலும் இருக்கும். அல்லாஹ்வின் உதவி நிச்சயமாக நம்மையும் வந்து அடையும். இந்த நேரத்திலே நாம் சில நிகழ்வுகளை காண்கிறோம். இந்த காலத்து சூழ்நிலையை பார்க்கிறோம். மக்கள் எல்லாம் மிகுந்த கஷ்டங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கு சென்றாலும் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வேதனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய நாடுகள் அது எதிரிகளால் தாக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் நிம்மதி இல்லாத ஒரு நிலையிலே அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய ஈமானை உறுதி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் மீதான தவக்குலை உறுதி செய்ய வேண்டும். சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார்களோ, எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லை, நம்மிடத்திலே ஆயுதங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நம்மிடத்திலே வாகனங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நமக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லை, நம்மிடத்திலே ஈமான் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை இருக்கிறது, அவனுடைய உதவி இருக்கிறது என்று சஹாபாக்கள் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக இருந்தார்களோ அந்த ஈமான் நம்மிடத்திலே வந்து விடுமேயானால் அல்லாஹ்வினுடைய உதவி என்பது வெற்றி என்பது நிச்சயம். இதைத்தான் நாம் நம்முடைய மனதிலே வைக்க வேண்டும். வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் இந்த பத்ருடைய செய்திகளை சொல்லும்போது சொல்கிறான், உதவி என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வர வேண்டும். எனவே அவன் உதவி செய்வான் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதற்காக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும், நம்முடைய ஈமானை உறுதியாக்க வேண்டும். இந்த கால சூழ்நிலையை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதிரிகள் முஸ்லிம்கள் மீது எப்படி பாய்வார்கள் என்றால் உணவு தட்டின் மீது பசித்தவன் பாய்வதை போல பாய்வார்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களின் மீது எதிரிகள் பாய்வது என்பது உணவு தட்டின் மீது பசித்தவன், ஒரு உணவு வைக்கப்படுது. இப்ப நம்ம காலத்துல சொல்லணும்னா இடையில பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது, இந்த மாதிரி நேரங்களில் மேல ஹெலிகாப்டர்ல இருந்து உணவு போடுகிறார்கள். போடும்பொழுது அதை பிடிப்பதற்கு மக்கள் எப்படி வேகம் காட்டுகிறார்கள் என்றால் அதான் உணவு. இப்போ உதாரணத்திற்கு சொல்கிறேன், அப்படி ஒரு உணவின் மீது மக்கள் பசித்தவர்கள் எப்படி வேட்கை கொள்வார்களோ பாய்வார்களோ அதே போல முஸ்லிம்களின் மீது எதிரிகள் பாய்வார்கள் என்று சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் அப்படின்னா முஸ்லிம்கள் ரொம்ப கம்மியானவர்களாக இருப்பார்களா, மிக குறைவாக இருப்பார்களா என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜவாமிஉல் கலிம் அல்லவா, அவர்கள் ஒற்றை வார்த்தையில் 1000 கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் அல்லவா, ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அடித்து செல்லக்கூடிய ஆறிலே வரக்கூடிய அந்த நுரையை போல இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஆற்றிலே உள்ள நுரை எவ்வளவு அதிகமாக இருக்கும், ஆறு ஓடக்கூடிய ஆறு, அதிலே நுரைகள் எவ்வளவு அதிகமாக கக்கிக் கொண்டே இருக்கும், அவ்வளவு அதிகமாகத்தான் இருப்பார்கள். அதே நேரத்தில் அந்த நுரையில பலம் இருக்குமா? ஒண்ணும் இருக்காது அல்லவா? அப்படிப்பட்ட நிறையிலே மக்கள் இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த போரினுடைய செய்திகளுக்கு பின்னால் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபிஅதன் ஃபஸ்புது, ஒரு படையை நீங்கள் சந்தித்தால் அதிலே உறுதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை ஒத்குருல்லாஹ கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்து கொண்டிருங்கள். போரிற்கு செல்கிறீர்கள், எதிரிகளை சந்திக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்திலே அதற்கான வெற்றிக்கான ரகசியம் என்ன? நீங்கள் போரிலே நிலையாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் ஒத்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய நினைவோடு அந்த போரை செய்ய வேண்டும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். வ அதீஉல்லாஹ வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். வலா தனாஸஉ, நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய போரினுடைய வெற்றியினுடைய ரகசியங்கள். எதிரிகள் நம்மை இப்படி செய்கிறார்களே என்று நாம் துடிக்கிறோம் என்றால் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே அல்லாஹ்வின் நினைவுகள் நிறைவாக இருக்கிறதா? அதிகமாக நாம் திக்ர் செய்கிறோமா? அல்லாஹ் நினைவிலே ஈடுபடுகிறோமா? அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோமா? நம்மிடத்திலே ஒற்றுமையோடு இருக்கிறோமா? வலா தனாஸஉ, நீங்கள் பிரிந்து செல்லாதீர்கள். ஃபதஃப்ஷலு, நீங்கள் கோலையாகி விடுவீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் பிரிந்து சென்றால் ஃபதஃப்ஷலு, நீங்கள் கோலையாகி விடுவீர்கள். வதذهب ريحكم, உங்களுடைய அந்த பலம் என்பது உங்களை விட்டும் சென்று விடும் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் இந்த காலத்திலே சிந்திக்க வேண்டும், மக்கள் முஸ்லிம்கள் பிரிந்து பல இயக்கங்களாக பல பிரச்சனைகளோடு மக்கள் ஒன்றுபட்டு வராமல் இருப்பது தான் நம்முடைய தோல்விக்கு ஒரு காரணம். எனவே நாம் அனைவரோடும் ஒற்றுமையாக இணக்கமாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். அதற்கான முயற்சியும் நாம் செய்ய வேண்டும்.
கண்ணியமான பெருமக்களே, எனவே அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நாம் இருப்போமேயானால் அல்லாஹ்வினுடைய உதவி மிக விரைவாக கிடைக்கும். எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கிறோம். இப்பொழுது மக்களுடைய கவலைகளை பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அங்கே பலவிதமான மத பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனால் அதனுடைய விளைவு என்று இப்பொழுது வரலாற்றுக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களின் மீதும் மற்றும் மத துரோஷத்தை, மத வெறுப்பை மக்களுடைய மனதிலே வைத்துக் கொண்டு அதை கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருந்ததால் இன்று வருமானத்திற்கு வழி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்திலே ஆழ்ந்திருக்கிறார்கள். பல மக்கள் அங்களுடைய விலைவாசிகளினால் ஒரு வரலாற்றை காண முடிந்தது. ஒருவர் சொல்கிறார்கள், இலங்கையிலே நடைபெற்ற நிகழ்வு, இஃப்தாருக்காக கஞ்சி ஊத்தும் பொழுது கஞ்சி ஊத்துற ஒரு காதல போய் சொல்றாங்களாம், எங்க கொஞ்சம் கூடுதலாக கஞ்சி ஊத்துங்க, இதுதான் எனக்கு சகருக்கும் சாப்பாடு. எப்படி ஒரு சூழ்நிலை என்று பாருங்கள் கண்ணியமான பெருமக்களே. இப்படியெல்லாம் மக்களுடைய நிலைகள் இருக்கிறது என்பதை நாம் நம்ப பிடிக்கிறோம், தொழுகிறோம். அல்லாஹ் நமக்கு எல்லாம் மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான், மிகப்பெரிய நிம்மதியை தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த நிம்மதியை நிலையாக்கி தர வேண்டும் என்றும் நம்முடைய இபாதத்துகளை நாம் நிம்மதியான முறையிலே நிலையான முறையிலே செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் கண்களுக்கு முன்னால் பல நிகழ்வுகளை காட்டிக் கொண்டிருக்கிறான். அதிலிருந்து நாம் படிப்பினைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் இவ்வளவு கஷ்டங்களிலே ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய நிலைகளையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது நம்மோடு நின்று கொள்ளாமல் அவர்களை குறித்தும் சிந்திக்க வேண்டும். மக்கள் நம்முடைய சுற்றி எத்தனை மக்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இப்ப ரமதான் மாசத்தில் நாம் அல்லாஹ்வினுடைய உதவினால தான தர்மங்களை, ஈகைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய பக்கத்திலே யார் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, இயலாதவர்கள், வாயை திறந்து கேட்காதவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள். இதையெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு மனம் வந்து செய்து அவர்களை மேலே உயர்த்திவிட்டு அடுத்த ஆண்டு அவர்களும் கொடுக்கக்கூடிய நிலைக்கு உண்டாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய தீனை உறுதிப்படுத்துவதற்காக நாம் முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய உதவி நம்மிடத்திலே வர வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒரு ஷரத்தை வைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறான். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி உதவி செய்யறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இந்த தீனிற்கு நாம் உதவி செய்வது, மார்க்கத்திற்கு உதவி செய்கிறது, இதை போன்ற மஜ்லிஸ்களுக்கு உதவி செய்வது. நம்முடைய மதரசா ஜாவியா இருக்கிறது, இங்கே மதரசா நடைபெறுகிறது, இன்னும் எத்தனையோ இடங்களில் மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை ஹயாத்தாக்குவதற்காக, இந்த தீனை ஹயாத்தாக்குவதற்காக நம்முடைய பொருளாதாரத்தால, உடலால, எப்படி என்றெல்லாம் இல்லை, நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் நாம் உதவி செய்யும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி நம்முடைய புறத்திலே இருக்கும் என்பது அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. அவனுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி என்றும் பொய்யாகாது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்கிறான். எனவே இந்த தீனுக்காக நாம் செய்யக்கூடிய நேரத்தில் கணக்கு பார்க்காம நாம் அதிகமாக தீனுக்காக உதவி செய்ய வேண்டும். மற்ற மதரசாக்களுக்காக, தீனை ஹயாத்தாக்குவதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அதிலே நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க முடியுமோ, ஆலோசனைகளால் இருந்தால், பணத்தால் இருப்பதாக இருந்தால், உடல் உழைப்பால் இருப்பதாக இருந்தால், எப்படி என்றல்ல, நம்மால் எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் தீனுக்கு உதவியாக நாம் இருக்க வேண்டும். ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், தவக்குலோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இன்று ஓதப்பட்ட வசனத்திலே இன்னொரு ஆயத்தும் நாம் உறுதி இருக்கிறோம். இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ். நேரம் நிறைவு பெற்று விட்டது, இதோ நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இஸ் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு, காஃபிர்கள் மக்காவில் இருந்து அவர்களை வெளியேற்றினார்கள் அல்லவா, அதாவது ஹிஜ்ரத்துடைய செய்தி அல்லாஹ் சொல்கிறான். சானிய ஸ்னேனி, ரெண்டே பேராக சென்றார்கள். சையதுனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இரண்டு பேராக சென்றார்களே. இது ஹுமா ஃபில் காரி, ரெண்டு பேரும் அந்த குகைக்குள் இருந்தார்களே, அந்த நேரத்தை சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? ரெண்டு பேரும் குகைக்குள்ள இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் தன்னை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, சஹாபாக்களை குறித்தே கவலைப்படுவார்கள். அதே போலதான் சஹாபாக்களும் பெருமானாரை குறித்தே கவலைப்படுவார்கள். அந்த நேரத்தில் சையதுனா சித்திக் நாயகத்துக்கு கவலை அதிகமானது. நான் பதில்ல சொன்னேன், பெருமானார் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், சையதுனா சித்திக் நாயகம் ஆறுதல் சொன்னார்கள். பெருமானார் அழுது கொண்டிருந்தார்கள், யா ரசூலல்லாஹ் வெற்றி கிடைக்கும் என்று ஆறுதல் சொன்னார்கள். ஏனென்றால் அங்கு பெருமானார் பயந்தது முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டு விடக் கூடாது என்று. ஆனால் இப்பொழுது எதிரிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக் நாயகமும் குகைக்குள்ளே இருக்கிறார்கள். எதிரிகள் அந்த மலைக்கு மேலே வந்து விட்டார்கள். தலையை குனிந்து பார்த்தால் கீழே பெருமானார் இருப்பது தெரிந்துவிடும். இப்பொழுது யாருக்கு ஆபத்து என்றால் கண்மணி நாயகத்திற்கு. இப்பொழுது சித்திக் நாயகம் கவலைப்படுகிறார்கள். கவலைப்பட்டு அவர்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சித்திக் அவர்களே, நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம்னா நீங்க நினைக்கிறீங்க, இல்ல, அல்லாஹ் மூன்றாவதாக இருக்கிறான், நம்மோடு அல்லாஹ்வும் இருக்கிறான். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உலக கவலைகளிலே நாம் ஆட்கொண்டு வருகிறோம். உலக கவலைகள் என்பது அல்லாஹ் நினைத்தது நடக்கும். குல் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு விதித்தது தான் நடக்கும் என்ற உறுதியை, அந்த தவக்குலை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் உலக கவலையிலே வேலை இல்லை. பணம், செல்வம், உலக ஆசைகள் என்று உலகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மோசமான காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, ஆனால் சஹாபாக்களுடைய கவலை கண்மணி நாயகத்தை குறித்து இருந்தது, இந்த தீனை குறித்து இருந்தது என்பதை எல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீ கவலைப்படாதீங்க, நிச்சயமா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்.
அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த உறுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனதிலே கொடுத்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த தவக்குல் நம்மிடத்திலே இருக்குமேயானால் நமக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய நிம்மதி கிடைக்கும். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, இந்த நேரத்திலே அல்லாஹ் சகீனத்தை இறக்கினான், அமைதியை இறக்கினான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, இந்த சகீனத் என்ற வார்த்தையை குர்ஆனிலே 6 இடத்திலே வருகிறது. ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நடைபெற்ற அந்த தாபூத், அதனுடைய செய்தியிலே ஒரு சகீனத் என்ற வார்த்தை வருகிறது. இது அல்லாமல் 5 இடத்திலே குர்ஆன்ல வருது. முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க, இந்த 5ம் சகீனத் என்றால் மன அமைதி, மன அமைதியை அல்லாஹ் இறக்கினான் என்பது அந்த பொருள். எந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் என்றால், கஷ்டமான நிலைகளிலே நான் இந்த சகீனத்தை கொடுத்தேன் என்று சொல்கிறான். ஹிஜ்ரத்தினுடைய செய்தியிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹுனைன் யுத்தத்தினுடைய செய்தியிலே அல்லாஹ் சொல்கிறான், அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதுவும் இன்று ஓதப்பட்ட பாடத்திலே வருகிறது, நேரம் இல்லை. அதே போல ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய செய்தியிலே அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அமைதியை கொடுக்கிறான், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அமைதியை கொடுக்கிறான். இந்த நம்பிக்கை நம்முடைய மனதிலே வந்துவிட வேண்டும். அல்லாஹ் நமக்கு உறுதியான நம்பிக்கையை தர வேண்டும். அல்லாஹ் மீதே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, இந்த வார்த்தை என்றும் நம்முடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ இப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவங்க கவலைப்பட்டதெல்லாம் தீனுக்கானதாகத்தான் இருந்ததே தவிர உலகத்திற்கானதாக இல்லை என்பதை நாம் பல விதங்களிலே பார்க்க முடியும். தபூக் யுத்தத்தினுடைய செய்தி இன்று ஓதப்பட்ட வாலமு ஜுஸுனுடைய கடைசி பாதியிலே வருகிறது. தபூக் யுத்தத்திற்கு அது ரொம்ப கஷ்டமான யுத்தம், வெயில் நேரத்துல போனாங்க, ரொம்ப தூரமான பயணம் செல்ல வேண்டி இருந்தது. அப்பொழுது சில சஹாபாக்கள் பெருமானிடத்தில் அழுது கொண்டே வந்து நிற்கிறார்கள். யார சொல்லலாம், போருக்கு வருவதற்கு எங்களால் எந்த ஏற்பாடும் செய்ய முடியவில்லையே என்று சொன்னார்கள். எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க, நாங்கள் போருக்கு வரோம், பணம் இல்ல, வசதி இல்ல, நீங்க ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க, அவங்களோட போருக்கு வருகிறோம் என்று சொல்லும் பொழுது, அப்படி ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பு பெருமானாருக்கும் இல்லாத நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், லா அஜிது மஹ்மிலுக்கும் அலைஹி, உங்களை கூட்டிச் செல்வதற்கு இடத்திலும் எந்த ஏற்பாடுகளும் இல்லையே, எதுவும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லும் பொழுது, அந்த சஹாபாக்களின் நிலை எப்படி இருந்தது என்றால், தவல்லவ் வஅயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன், கவலையால் அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சொரிந்து கொண்டே அவர்கள் சென்றார்கள், திரும்பி சென்றார்கள். எதற்கு? போருக்கு செல்ல முடியவில்லையே என்ற கவலை, தீனிற்கு உதவி செய்ய முடியாமல் போய்விட்டது என்ற கவலை. எனவே கண்களை கண்ணீர் வடித்துக் கொண்டு ஹதீஸில் வருகிறது, அல் புக்காவுன், அழுது கொண்டே அந்த மக்கள் வந்தார்கள், அழுது கொண்டே திரும்பி சென்றார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. கண்ணியமான பெருமக்களே, இப்படித்தான் சஹாபாக்களுடைய நிலை இருந்தது. தீனிற்கு உதவி செய்ய முடியவில்லையே என்பதிலே கவலைப்பட்டார்கள், துன்யாவில் கவலைப்பட இல்லை. எனவே துன்யாவை சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். ஆனால் நம்முடைய கவலைகள் எல்லாம் இந்த தீனிற்காக, இந்த மார்க்கத்திற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக, அதனுடைய தொடர்பிற்காக நம்முடைய கவலைகளை நாம் ஆக்கி வைத்துக் கொள்வோமே ஆனால், மறுமையினுடைய கவலைகளை நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வோமே ஆனால், ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்வேன். கவலை, எந்த கவலை ரொம்ப சிறந்த கவலை என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஒரு அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகள், நல்ல விஷயங்கள் நம்மிடத்தில் விடுபட்டு விட்டால் அதுக்காக நாம் கவலைப்பட வேண்டும். அமல் செய்யறதுல குறைவு ஏற்பட்டுட்டு ஒரு அமல் செய்ய முடியாமல் போனது, இதற்கு ஒரு மனிதன் கவலைப்பட வேண்டும். அல்லது ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டது, அதை நினைத்து கவலைப்பட வேண்டும். இதுதான் அல் ஹுஸ்னுல் மஹ்மூத், புகழப்படக்கூடிய கவலை என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய மனதிலே அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குலை வைப்போம். இந்த கால சூழ்நிலைகள் இது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வினுடைய உதவி மிக விரைவாக நம்மிடத்திலே வரும். அது மிக நெருக்கமாகவே இருக்கிறது. முஸ்லிம்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். நம்முடைய நாட்டிலும் எல்லா நாடுகளிலும் முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியான சுபிட்சமான வாழ்வு ஏற்படும் என்பதிலே நாம் உறுதி வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்போம். அவன் மீது முழுமையான தவக்குலை வைப்போம். அவன் மீது தவக்குல் வைப்பவர்களை அவன் கண்டிப்பாக பாதுகாப்பான். அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அபதா, அடியார்களை பாதுகாக்க அவனே போதுமானவனாக இருக்கிறான். நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற உறுதியை எடுத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் பொருட்டினால், நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால், ஏனைய நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்களுடைய பொருட்டினால் முஸ்லிம்களுக்கு நிம்மதியை தருவானாக. எங்கும் முஸ்லிம்கள் நிம்மதியான முறையிலே, சந்தோஷமான முறையிலே வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்துவானாக. பத்ர் யுத்தத்திலே எப்படி எதிர்பாராத விதமாக எத்தனையோ நியாமத்துகளை, உதவிகளை அல்லாஹ் புரிந்து கொண்டே இருந்தானோ, அதே போல இந்த காலத்திலும் இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இந்த நாட்டிலும் எல்லா நாடுகளிலும் மிக நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எங்கெல்லாம் யாரெல்லாம் எதிரிகளால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எதிரிகளால் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி என்றும் இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு நாம் உதவி செய்து அநியாயத்துக்கு எதிராக நியாயத்தின் பக்கம் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானாக. நம்முடைய மனதிலே அவன் மீதான முழுமையான தவக்குலை தந்தருள்வானாக. அவன் மீதே முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. சங்கியான இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்ததை போல இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எல்லாம் தருவானாக. நம்முடைய ஆயிலை விஸ்தீர்ணமாக்கி வைப்பானாக. நம் பெற்றோர்களுக்கும் கொடுத்தருள்வானாக, குடும்பத்தார்களுக்கும் கொடுத்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னும் பல ரமலான்களை நாம் அடைய வேண்டும். அதிலே அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். அதன் மூலமாக அதிகமான நன்மைகளை பெற வேண்டும், பாக்கியங்களை பெற வேண்டும். அதற்குரிய தௌஃபீகை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, உடல் ஆரோக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்கி அருள்வானாக. எல்லோரும் நின்று அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கும், சுஜூதை தரையிலே வைத்து அவர்கள் சுஜூத் செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடலிலே சரீர சுகத்தை எல்லா மக்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்கள் அனைவருடைய துஆவையும் நான் ஆதரவு வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.